இதில் வந்து இதுதான்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்ரெடி இதுதான் அப்படின்னு எழுதிட்டாரு. ஓகே. அந்த ஃபஸ்ட்டு இதுதான், இதுதான், இதுதான் வந்து ம். எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து எழுதியிருந்தாரு. ஆ எல்லாமே மாத்துறோம். மோகன் அண்ணாவும், நானும் சேர்ந்து எல்லாமே மாத்துறோம். பட் டைரக்டருக்கு வந்து அந்த இதுதான்ற வார்த்தை மட்டும் ஸ்டக் ஆயிட்டாரு. ம். ஸோ அது இப்ப தான் ரீசென்ட்டா மோகன் அண்ணாவும் வேற ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காருன்னு சொல்லி நெனைக்கிறேன். ஸோ அதனால மோகன் அண்ணா வந்து இந்த மாரி நான் வந்து இது எழுதவே மாட்டேன். எனக்கு தர்ம சங்கடமா என்னைய லாக் பண்றீங்க ம். அப்படின்னு சொல்லி டைரக்டர்ட்டலாம் சொல்லுவாரு. இந்த மாரி அ இதுதான் வந்து நம்ம மாத்திடலாம். அது வந்து அவரு அந்த தம்பி எழுதுனது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மோகன் அண்ணா சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு இல்ல இதுதான் வேணும்னு சொல்லி டைரக்டரும் ரொம்ப ஸ்டபர்னா நிக்கவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்புறம் லைக் அந்த சாங் வந்து மத்த எல்லாமே மோகன் அண்ணா எழுதியிருப்பாங்க ஆக்சுவலா. மோகன் அண்ணா வந்து அ அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு திட்டிட்டே இருப்பாரு. என்னைய இப்படி பண்ணிட்டீங்களேடா, இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாரு. ஆ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லைக் அது நாங்க யாருமே இத எதிர்பார்க்கல. மோகன் அண்ணாவும் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல லாக் ஆவாருன்னு நெனைக்கல. ஸோ ஒரு மாரி அப்படி அந்த சாங் வந்து இப்படி ஒரு பேக் ட்ராப்ல அது நடந்தது.